தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். ஆக்சுவலாக பார்லிமெண்ட்டில் அப்படி என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கத்தில் நம்மளுடைய நிதி மத்திய அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவங்க பார்த்தா நம்மளுடைய தமிழை கேவலமாக பேசணும் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தமிழ் பிச்சை எடுக்கிறதுக்கு கூட உதவாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஞ்சம் ஆக்ரோஷமான வார்த்தைகளை விட்டுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரிவெஞ்சை கொடுக்குற மாதிரி நான் ஒரு தமிழனாக இருந்து பேசுகிற பேச்சுலாம் சொல்கிற மாதிரி எம்பியாக இருக்கிற நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள் அவங்க அதுக்கு நல்ல ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கான வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு வாங்க. அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருவாக்கப்பட்டது. பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்பியாக இருக்கிற கமலஹாசன் அவர்கள் பேசுனது சரியா இல்லையா? அந்த பார்லிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை சந்திச்சிருப்பாங்க. சந்திச்ச பிறகு ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியுமா? தமிழனாக நான் நின்று நல்ல கருத்தை பேசியிருப்பது எனக்கு தோன்றுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே எடுத்த உடனே சொல்லியிருப்பாங்க. ஒட்டுமொத்த இந்தியா கூட தான் எங்களுடைய கூட்டணி, ஆனால் கூட்டணி இருக்கிறது மட்டும் வெறும் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொது எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் ஒரு சில கூட்டணிகள் பிரியலாம், வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். தமிழ்ல ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா அழகா பேசியிருப்பாங்க கமலஹாசன் அவர்கள். ஒரு சில பேருக்கு புரியாம இருக்கலாம், அது என்னன்னு நான் சொல்றேன். தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்கள் இதுக்கு முன்னாடி எங்கே பேசியிருந்தாங்கன்னா மாநிலங்கள் இந்த மாதிரி ஒரு அவையில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பேசியிருப்பாங்க, என்னென்னவோ பேசியிருப்பாங்க. அதை புரிஞ்சிக்காத மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்கள தோக்கடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி பேச சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கருத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ் தாண்டா கெத்துன்னு சொல்கிற மாதிரி தமிழ் பிச்சை எடுக்கிறதுக்கு உதவாது, அது ஓரளவுக்கு உண்மைதான்னு சொல்லியிருப்பாங்க. இதை ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியுமா? தமிழை வச்சு நீங்கள் எங்கே போய் பிச்சை எடுத்தாலும் பிச்சை கிடைக்காது. ஏன்னா தமிழ் படித்தவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கெங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ தமிழும் தான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பிச்சையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் அங்கே நிதி அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில வார்த்தைகளை பார்த்தா ரொம்பவுமே அழகாக பேசியிருப்பாங்க. ஓட்டையும் நாட்டையும் என்றும் இந்த கமலஹாசன் விற்க மாட்டான். நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற சாபங்களில் எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த சாபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வரும், நான் கண்டிப்பாக சொல்கிற மாதிரி. சரி, இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை இவங்க பேசியிருந்தாலும் இவங்க பேசினது சரியா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் ஏன் இப்படி பண்ணணும், அவங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன காரணமாக இருக்குது, அதையும் பார்த்து நான் உங்களுக்காக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். வினை உம்மை சுடுக, என்றும் எங்கள் நாடு நீடூழி வாழும். இது உலக நியதி, அரசியல் நியதியும் கூட. வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழும் நலமுடன். வணக்கம் அவை வந்தடைந்த தலைவர் கூட்டத்திற்கு.